சாப்பாடு இல்லப்பா. நான் தான் என்ன வா. நாளைக்கு சண்டே லீவுமா. சரி 10 மணி வரையும் நான் தூங்கணும். தயவு செஞ்சு எழுப்பிடாது. நான் போய் தூங்குறேன். அப்படியே அவன் படிச்சு கிழிச்சிட்டு வரான். இவனுக்கு காலையில் நேரமா வந்து நாங்க போய் எழுப்புறோமாமா. நாங்க படிக்காத படிப்பாடா அந்த காலத்துல. அந்த காலத்துல 3வது பெரிய படிப்புடா. உனக்கு என்ன? என்னத்தம்மா காலையிலேயே போட்டு அரைச்சிட்டு இருக்க? நிம்மதியா தூங்க விடுமா. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமாஹி. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய். மேல எதிர்ச்சி படு. உன்னை எழுப்பாதான் நேத்திக்க சொன்னலம்மா. ஏமா இப்படி டார்ச்சர் பண்ற நீ போட்டு? போய் கம்முனு போய் மேல எந்திரிச்சு போய் படு. எந்திரி எந்திரி போ. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்று பெயர் வாங்காதே தம்பி. பையனை கூப்பிட்டா காதே கேட்க மாட்டேங்குது. தினேஷ் சொல்லுமா. என்ன பண்றாரு? தினேஷ் சொல்லுமா. தினேஷ் ஆனா சொல்லி தொலைமா. என்னமா என்னமா இத்தனை நேரம் கூப்பிட்டல, சொல்லுமான்னு ஒரு வார்த்தை சொல்ல தெரிஞ்சுதா உனக்கு? எத்தனை நேரம் நான் கூப்பிடுறது? காது கேட்காத உனக்கு? 24 மணி நேரம் போன் நோண்டிட்டே இரு. அந்த கண்ணு எதுக்குதான் ஆக போதோ தெரியல. வீட்டுல சாம்பார் பொடி இல்ல, மல்லிகை தூள் இல்ல. போ போய் எல்லாமே வாங்கிட்டு போய் முட்டை வாங்கிட்டா போ. கடைக்கா அவ்வளவு கத்தனா? சரி போயிட்டாரு. நீ ஒண்ணும் போய் புடுங்க வேணாம், நானே போய் தொலைஞ்சுக்கிறேன். கூப்பிடும்போது வராத. இப்ப வந்து என்னம்மா 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 நீ ஏன் உயிரை வாங்கு. திருப்பி ஏதாவது முட்டை வாங்க கடைக்கு போக சொல்லுவீல்ல, அப்ப இருக்கு முட்டை தூக்கி வாயிலே அடிக்கிறது. அடிப்ப அடிப்ப. நைட்டு உங்க அப்பா வரட்டு இரு, உன்னை பொழக்க சொல்றேன். நவுத்தவே முடியல. வா சாமி வா, இதை எடுத்து கொஞ்சம் உள்ள வை வா. அம்மாவுக்கு ரொம்ப இடுப்பு பிடிக்குது. வா சாமி வாப்பா, இந்த சேர மட்டும் எடுத்து உள்ள வைப்பா. ஏமா சேர கூட எடுத்து வைக்க மாட்டியாமா? இதுக்கெல்லாமா என்னை கூப்பிடுவ? என்னமா நீ ஒரு வேலை சொன்னா கூட என்னடா பையன் குழந்தைய மானத்தான் வாங்க போறேன். நில வளர்த்து என்ன எப்படிதான் பாதிக்க முடியும் தெரியல. எங்க அப்பா வரட்டும் சொல்லிட்டாரு. சரி சரி அழுகாது, இரு வரேன். சரி சரி சிரிக்காத. வீட்டுல இருந்தா எல்லா வேலையும் நானே தானே செய்யறேன். சரி உனக்கெல்லாம் இதுதான் கரெக்டா இருக்கும். நான் இவ்வளவு குப்பை வச்சிருக்க சாமி ரூம்ல. இங்க பாரு, கொஞ்சமாச்சு குப்பை போடும்போது அம்மாவை யோசிச்சு பார்க்க மாட்டியாடா? அம்மா கூட்டி கூட்டி இடுப்பு வலி எல்லா வலியும் வந்துடும் போல. ஆடா சாமி கொஞ்சம் கூட்டி குடுறா ஆடா. சமத்த பையன். அப்புறமேல அம்மாட்ட 1 ரூபா வாங்கிக்குவோம். அவ்வை ஷண்முகி. மணி 11 ஆச்சு. தூங்குற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா? என்ன அப்பா எழுப்பட்டுமா? 1 மணி ஆனாலும் போன் எடுத்து வைக்கிறது இல்ல. தூங்குற கம்மனு.
ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சமா கடுகு. ஹலோ பேபி, நான் அம்மா கிட்ட கொடுக்குறேன். இப்படியா பேசி அம்மாவை கரெக்ட் பண்ணிடு. சரியா? கொடுக்குறேன். யாருப்பா? ஹலோ ஹலோ ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நான் தான் தினேஷோட கேர்ள் ஃப்ரெண்ட். சொல்லுமா, உன் பேர் என்னமா? உன் பேர் என்னமா? ஆண்டி, என் பேர் ரேகா ஆண்டி. ரேகாவா? ஓ, அதான் உன் மேல வீக்கா இருக்கானா? தினேஷ் தான் ஆண்டி உங்ககிட்ட பேச சொன்னா. சரி சரிம்மா. சரி, உடம்ப பாத்துக்கோங்க. தினேஷ்ட ஃபோன் தரீங்க? தர அவங்ககிட்ட தரேன். என்னடா அந்த புள்ள இப்படி பேசுது ஒரு மாதிரி? என்ன வயசு இது? பொம்பளைக்கு ஆம்பளை வயசு போட்ட மாதிரி கேவலமா இருக்கு வயசு. கீச்சு கீச்சு கீச்சுன்னு தேவையே இல்லாத இந்த பொழப்பு. எதுக்கு இந்த தேவையில்லாத பொழப்பு? அந்த பிள்ளைக்கு சமைக்க தெரியுமா? வீடாச்சு கூட தெரியுமா? உனக்கே ஒரு வேலை செய்ய தெரியல. உனக்கே நான் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அது வந்துச்சுன்னா அதுக்கு நான் தான் வேலை செய்யணும். ஏன் பிடிச்சது எப்படி இருக்கும்? அது உனக்கு மேலேயும் இருக்கும் போல. வாய்ஸை கேட்டாலே தெரியுது. நிக்காதப்ப. ஏய், என் அண்ணா பொண்ணு இருக்கால மீனா, அவ்வளவுதான் உனக்கு பார்த்து வச்சிருக்கேன். சரியா? அந்த ரேகா வேணாம் உனக்கு. மீனா போ. மீனா லவ் பண்ற நம்ம லவ். நாங்க பார்க்காத பெரிய லவ். தங்கம் வாச்சாமி. ஆண்டி தினேஷ் இல்லைங்களா ஆண்டி? இல்லப்பா, இப்பதான் இங்க வெளியே போனா. அப்படிங்களா? ஏதோ விளையாட வரேன்னு சொன்னா. விளையாடவா? இல்லையாப்பா, என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, அவன் வந்தாலும் நான் அனுப்பிச்சு விட்டா நீங்க போய் விளையாடுங்க. அவன் வந்தா நான் அனுப்பிச்சு விட்றேன். போ. ஏண்டா ஹோம்ஒர்க் எழுதுனா ஹோம்ஒர்க் எழுதுறது இல்ல, எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் இருக்கு. அந்த கிரிக்கெட்டை பார்த்துதான் நீ உருப்படாம போற. போய் படிக்கும். ஹலோ, சொல்லுப்பா. எது டூருக்கு போறீங்களா? கார்லையா? இல்லப்பா, அவனுக்கு 2-3 நாளா பின்னாடி புடுங்கிட்டு இருக்கு. அப்புறம் அவன் வந்தான்னா அப்புறம் காரே நாரி போயிடும். சரியா? அம்மா நல்லது தானே சொல்லுவேன். சரி நீ போங்க, அடுத்த மன்னிச்சுக்கிறேன். இது படத்துக்கு போறீங்களா? ஐயோ வேணாம்ப்பா, நைட் ஷோலாம் போனா அவங்க அப்பா திட்டுவாருப்பா. வேணாம். அவனுக்கு ஏற்கனவே 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ரேங்க் ஷீட்லாம் மார்க் கம்மி ஆயிட்டு இருக்கு. அதுக்கே என்கிட்ட தர்மடி வாங்கிட்டு இருக்கிறான்ப்பா. படம் பார்த்துதான் பாதி கெட்டு போறான். வேணா தங்கம், நீங்க போயிட்டு வாங்க. நைட்டே ஏதோ தேட்டர் பண்ணிட்டு தான் வரும். நான் அதில் பார்த்துக்குறோம். சரியா? சரிப்பா. என்னப்பா, கோயிலுக்கு போறீங்களா? ஐயோ, நாங்களும் கோயிலுக்கு போலாம்னு நினைச்சப்பா. ஆமா, நீங்க எப்ப போறீங்க? நாளைக்கா? அதுவும் நாங்க இப்ப போறோம். ஆமாப்பா, இப்ப போறோம். நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு போங்க, நாங்க இன்னைக்கு போய்க்கிறோம். சரிப்பா. ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போறேன். நாளைக்கு காலையில தான் வருவேன். இது டூரா? எங்க வேணா போய்க்கோ. ஆனா சாயந்தரம் 6 மணிக்கு நீ வீட்டுக்குள்ள இருக்கிற. சரிம்மா. நீ அதெல்லாம் விடு. மதியானம் சாப்பிட்றதுக்கு நீ இங்க இருக்கிற. டெய்லி நீ சாப்பிட்ற சாப்பாடு நாய்க்கு தான் போட்டுட்டு இருக்கிறேன். அப்ப அங்க எதுக்கு சாப்பாடு நான் ஆக்கிட்டு இருக்கிறேன்? மத்தியானம் வரதுக்கு எதுக்குமா ட்ரிப்பு? என்னம்மா இப்படி பண்ற நீ? பாச்சு தானே வெளியே போறேன், அதுவும் உங்ககிட்ட கேட்டு தானே போறேன். இப்படி பண்ணா எப்படிமா? அப்படிப்பட்ட ஒரு ட்ரிப்பே வேணாம். சரியா? ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்றது உனக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்குல்லடா, அங்க போய் என்ஜாய் பண்ணு. போ. போதையில சொருவது கண்ணே காரண டைமண்ட் ஒன்னு. என்னடா பண்ணிருக்க? நீ தானமா என்ஜாய் பண்ண சொன்ன, அதான் சோலோவா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். குடிக்கிறியா? அப்போ இத்தனை நாள் என்கிட்ட ட்ரிப் இந்த வேலைதான் பார்த்துட்டு வந்திருக்கியா நீ? அந்த கருமத்து வீடாங்க.
எல்லா டைமும் ஊர் சுத்த அனுப்பவிட்டா இல்லாத திருட்டுத்தனம் பண்ணிட்டு எவன்டா மோட்டர் போட்டு ஆஃப் பண்ணாம வந்தது? நீயா 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 நீயா? ஐயோ வந்து என்ன பண்ண போறாளோ? நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாம வந்ததா? இல்லம்மா, கக்கூஸ்ல தண்ணி வரல, அதான் மோட்டரை போட்டு கக்கூஸ்குள்ள உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். நியூஸ் பேப்பர் படிக்கிற ஆர்வத்துல சுவிட்ச் போட்டதை மறந்துட்டேம்மா. ஆமா, அப்படியே ஐஏஎஸ் எக்ஸாம் படிச்சு கிழிக்கிறாரு, நியூஸ் பேப்பர் படிக்காம கக்கூஸ் போகவே மாட்டாரு. அது என்ன நீ பாக்குற? பெருசா சமந்தா தமன்னா போட்டோதான் நீ பாக்குற. இந்த ஏரியா நம்ம வீட்டுலதான் தண்ணி பயங்கரமா வந்துட்டு இருக்கு. யார் வீட்டுக்கும் தண்ணி வர்றது ரேரு. புரிஞ்சுதா? எல்லா வீட்டு கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. ஏதோ எங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியத்துல நம்ம வீட்டுக்கு மட்டும் நல்லபடியா தண்ணி வந்துட்டு இருக்கு. அந்த பக்கத்து வீட்டு சிறுக்கி நம்ம வீட்டு காலிலிருந்து ஆன்னு பாத்துட்டே இருக்கான். கொஞ்சம் கூடி அறிவு இருக்கு. ஏன் என் மானத்தை வாங்கி தொலைறேன்? ஒரு மோட்டரை சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு இந்த கிளி கிழிக்கிறா. எல்லாரும் வீட்லயும் புருஷனுக்கு தான் நிலைமை போல. ஆமா. ஏன் சாமி என்னாச்சு? இன்டர்வியூ போனாமா, செலக்டே பண்ணல. ஏன் சாமி ஏன் செலக்ட் ஆகல? நீ இங்கிலீஷ் பேச தெரியலம்மா. இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் பிளான்ல நான் தாம்மா பண்ணேன். நல்லா இருக்கான்னு? நீயாடா பண்ணதெல்லாம்? ஆமாம்மா. நீ திறமைசாலி தான்டா. திறமை மட்டும் இருந்தா போதாதும்மா. ஏன்டா அப்படி சொல்ற? என்னம்மா, வரும்போது விஐபி படம் பார்த்து வந்தியா? எங்கம்மா, இப்பெல்லாம் வேலை இருந்தாதான் பொண்ணுங்களே மதிக்குது. ஏன்டா நீ லவ் பண்ணிட்டு இருந்தீல அந்த கட்டக்குரல்காரி ரேகா, என்னடா அவ? அவ வேலை இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாம எப்பயோ. சண்டாளி. அந்த ரேகா என்னடா என் அண்ணன் பொண்ணு மீனா, அவதான் உனக்கு. இதுக்குதான் பெத்தவங்க உங்களை ஆரம்பத்துல இருந்து படிங்கடா படிங்கடான்னு சொல்லி திட்டுறது. உங்களுக்கு ஆரம்பத்துல அது கசக்குது. இப்ப நாளைக்கு நீ ஒருத்தங்கிட்ட போய் திட்டு வாங்கும் போது உனக்கு அது புரியுது இல்ல? யார் மேல தப்பு? படிக்காதது சொல்லு, யார் மேல தப்பு? விடுடா, இந்த வேலை இல்லைன்னா என்ன, இன்னொரு வேலை கிடைக்கும். புரியுதா? இப்ப பாரு, இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி வேலை கிடைக்கும்? அழகா மீசையும் தாடியும் சேவ் பண்ணி போனாதான் நல்ல வேலை கிடைக்கும். நீ என்னையே நம்பாத. நீ நான் உங்ககிட்ட அன்பா பேசிட்டு இருக்கிறேன், நாளைக்கு நான் இருப்பனா இல்லையா கூட தெரியாது. உன்னை மட்டும் நீ நம்பு. யாரும் உனக்காக வந்து நிக்க போறது கிடையாது. புரியுதா? ஏதோ முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச வரை நான் கூட இருப்பேன். அம்மா நான் கூட இருக்கேன். புரியுதா? பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்.